ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப் கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். மீண்டும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வீழ்ச்சிக்கான காரணம் கோபம். இன்றைக்கு அநேக கோபத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறோம், சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம், நிம்மதி இழந்திருக்கிறோம். இதை எதிர்த்து வேதம் கூட இந்த காரியத்தை எதிர்த்து நிற்கிறது. எனவே நாங்கள் சங்கீதக்காரன் 37 சங்கீதத்தில் 8 இப்படியா சொல்லுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். வசனம் சொல்லுது எப்படின்னு சொன்னால், நீ கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. உக்கிரம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கோபம் எங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை குலைத்து போடும். கோபம் எங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை குலைத்து போடும். கோபம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன இலக்கை அடைந்து கொள்ள முடியாதபடி நமக்கு தடைகளை உண்டாக்கும். இப்படித்தான் மோசே என்கிற தேவ பக்தனுடைய வாழ்க்கையில வந்த கோபம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமான கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி அவன் வாழ்க்கையில மாபெரும் தடையாய் மாறினது. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் கோபத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நாம் கோபத்தில் எந்த இலக்கியம் அடைந்து கொள்ள முடியாது. அதனால் தான் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. வேதம் சொல்லுது, சில நேரங்களில் கோபம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை பிறப்பிக்கும். கோபம் நம்முடைய வாழ்க்கை எதிராளிகளை சம்பாதிக்கும். கோபம் என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா விதமான சமூக சீர்கேடலை கொண்டு வரும். இன்னைக்கு அநேக சிலையிலே வாடுகிற சில மனுஷர்களே, குற்றவாளிகளை நாங்கள் சில நேரங்களில் சந்திக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம், சின்ன ஒரு கோபம் அந்த நேரம் என்னுடைய கண்ணை மறைச்சிட்டுது. அந்த கோபம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, நான் என்ன செய்தேன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா காரணம், என்னுடைய வருகிற கோபம் என்னுடைய முன்பாய் இருக்கிற ஞானமான கண்களை கூட மூடிவிடும். அதனால் தான் சொல்லுகிறார், உன் எரிச்சலை நீ விட்டு விடு. நீ எரிச்சல் உனக்கு வேண்டாம். இன்னைக்கு கோபம் எரிச்சல் எல்லாம் ஒன்றுதான். சில நேரங்களை பாருங்க, நமக்கு எரிச்சல் வருது, அந்த எரிச்சல் மூர்க்கமாய் மாறுகிறது. அந்த மூர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில கோபமா மாறுகிறது. இன்னைக்கு கோபத்தினால் எத்தனை குடும்பங்கள் சிதறப்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு கோபத்தினால் எத்தனை தேசங்கள் அழிக்கப்பட்டு போயிருக்கு. இந்த கோபத்தினால் எத்தனை நண்பர்கள் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள். இந்த கோபத்தினால் எத்தனை பொருளாதார சேதம் வந்திருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் சத்தத்தை கேட்ட யாரா இருந்தாலும் சில நாங்கள் சொல்ல, நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் இருந்தானே. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்க்கிறார், ஆண்டவர் தள்ளி வைக்கிறார், ஆண்டவர் ஒதுக்கிறார். எனவே பிரியமான தேவர்களே, கோபம் வாழ்க்கையில் மாபெரும் சந்தோஷத்தை இழக்கப்படும், மாபெரும் ஆசீர்வாதத்தை இழக்கப்படும். நான் என் வாழ்க்கை அனுபவிச்சுக்கிறேன். இந்த கோபத்தினால் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஆசீர்வாதத்தினுடைய இழப்புகள், என் தொழிலில் இழப்பு, காரணம் இந்த கோபம். அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த கோபத்தை எங்களை விட்டு விலக்கி போடுங்க. இன்னைக்கு பாருங்க, மோசேயுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம், அந்த வேதத்தில் அநேக சம்பவம், கோபத்தில் அநேகர்கள் இழந்து போனாங்க. இந்த சத்தத்தை கேட்டு யாரா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, சின்ன கோபம் குடும்ப சந்தோஷத்தை குலைத்து போடும். சின்ன கோபம் பிள்ளைகளுடைய நிம்மதியை குலைத்து போடும். சின்ன கோபம் ஆசீர்வாதத்தை குலைத்து போடும். எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி இன்றைக்கு எங்க இருக்குன்னு சொன்னால், நாம் சந்தோஷமா இருக்கிறதுல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது சத்துருடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற காரியம். நீங்க இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒரு இடைவெளி இருக்குமா இருந்தால், பிசாசன் நடுவில் வந்து நம்முடைய வலுவனை போல கொஞ்சம் கொஞ்சமா ஊதி 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 பெரிய ஒரு விரிசலை கொண்டு வருவான். நீங்க கணவன் மனைவிக்குள் கோபம் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் கோபம் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியிலே கோபம் இருக்கலாம், தாய் பிள்ளைகள் மத்தியிலே கோபம் இருக்கலாம். முடிந்த அளவு அதை பேசி தீர்மானிக்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு விட்டு கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். நீ எரிச்சல் உங்களுக்கு வாழ்க்கையை விட்டு விலக்கி போடுங்கள், உக்கிரத்தை விட்டு விலக்கி போடுங்கள். அப்பொழுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கையின் கோபத்தினால் பல லட்சங்களை நான் இழந்திருக்கிறேன் என்னுடைய தொழிலில். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கோபம் இருக்குன்னு தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி, ஆண்டவர் மகா வேதம் சொல்லுற எரிச்சல் உள்ள கடவுள். ஆனாலும் எனக்காய் உங்களுக்காய் கத்தரிக்க கொண்டு ஒரு ஆடுகளை போல சத்தமிடாதபடி மௌனமாய் கடந்து போனார். அதே கடவுள் என்னுடைய வாழ்க்கையோட ஆண்டவராய் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்க, இந்த கோபத்துக்கு என்ன வழி, இந்த தப்பித்துக்குள்ள என்ன வழி? ஒரே வழி சிலுவை தான். ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவரை நோக்கி பார்ப்பமா இருந்தால், அந்த சிலுவையை அனுதினம் தியானிப்பமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான இந்த கோபம் தணிந்து 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 அது நம்ம விட்டு விலகி போகும். பிரியமானவர்களே, நீ கோபம் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்கின்றார். நீங்க இந்த வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. இந்த கோபத்தில் எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை விதமான சேதங்கள், எத்தனை விதமான விபத்துக்கள், காரணம் கோபம். சொல்லுகிறார், அதை விட்டு விடு. அதான் மிக தெளிவாக சொல்கிறார், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. நெகிழ்ந்து விடுங்க, விட்டுடுங்க, உக்கிரத்தை விட்டுடுங்க.
நீ கோபம் என்னை விட்டு விலக வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். இந்த கோபத்தினால் பொல்லாப்பு செய்ய தீவிரிக்கிறோம். இன்னைக்கு ஏன் உலகம் இந்த நாடுகளில் கொலைகள் நடக்கிறது? ஏன் கொலை பாதகர்கள் விளம்புகிறார்கள்? இந்த கோபம். சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு செயல் மாபெரும் அழிவை இந்த கோபம் கொண்டு வருகிறது. நீ தேசங்களுக்கு தேசம் சண்டைகள் வருகிறது, இனத்துக்கு நம் சண்டை வருகிறது. ஏன் காரணம்? ஒரு மனுஷனுடைய கோபம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளைகளில் சத்தத்தை விட யாரா இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தையோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தையோ, உங்களுடைய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையோ, உங்களுடைய செழிப்பின் சந்தோஷத்தையோ இந்த கோபம் கெடுத்து போடாதபடி, இந்த கோபம் அழித்து போடாதபடி மிக 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 கவனமாக எச்சரிக்கையா இருங்க. நீ கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ கோபம். நீ மனைவி பார்த்தா இன்னைக்கு சில கணவன்மார் பயம், நீ கோபம் காரணம். அதே போல கணவனை பார்த்த சில மனைவிக்கு பயம். நீ பிள்ளைகளை பார்த்தால், நீ தகப்பன்மாரை பார்த்த பிள்ளைகளுக்கு தகப்பனை பார்த்தா பயம், தாயை பார்த்தா பயம். காரணம் கோபம். ஏன் பிள்ளைகள் எதிரிகளை போல பார்க்கிறார்கள்? நமக்குள்ளே இருக்கிற கோபம். பிரியமான இந்த சத்தத்தை கேட்டு யார் பாலிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இந்த கோபம் எழுப்பின அதை விட்டு விலகுங்க. கோபங்களை கொண்டு பாதாளத்தில் விடும். கோபம் கொண்டு அழிவிலே கொண்டு போய் நிறுத்தும். கோபம் கொண்டு சிறையில வைக்கும். கோபம் கொண்டு வாழ்க்கையை நிம்மதியை குலைக்கும். கோபம் கொண்டு வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டே வரும்போது கோபத்தினால் எதிராளிகளை நாம் சம்பாதிப்போம். கோபத்தினால் எதிராளிகள் எதிராளிகள் பெருகிக் கொண்டே போவார்கள். நீ விட்டு விலகுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எரிச்சலுள்ள கடவுள் தான். ஆண்டவர் எரிச்சலுள்ள கடவுள். ஆனால் சொல்கிறார், அந்த உங்களுக்கு எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம் என்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசே நாங்கள் மிக பிரதானமான ஒரு நல்ல ஒரு தலைவன். நீ இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆலோசித்து நடத்தி வந்தவன். கர்த்தர் 10 வாதைகளினால் இந்த எதிராளிகளை அழித்து அத்தனை அற்புதங்களை வெளிப்படுத்தினவன். நீங்க செங்கடலை பிளந்து தரையில் ஜனங்களை நடக்க பண்ணினவன். நீ அப்படிப்பட்ட மானத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு கொடுத்தவன். ஆனால் அவனுக்கு வந்த கோபம், கர்த்தர் பேச சொன்னதை அடித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கானானை பாப்பாய், உள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியும், நிறைவை பார்க்க முடியும், மகிழ்ச்சியை பார்க்க முடியும். சில வேளை இந்த கோபங்களை பிரவேசிக்க முடியாத தடைகளை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும். நாம் திரும்பி பார்க்கும் போது சின்ன கோபம் பெரிய அழிவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும். பிரியமானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறார், உன் குக்கரத்தை விட்டு விடு, உன் கோபத்தை விட்டு விடு, நீ எல்லாத்தையும் விட்டு விலகு. பிரியமானவர்களே, நீங்க நாங்களும் மனுஷர்கள் தான், எங்களுக்கு கோபம் வரத்தான் செய்ய முடியும். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், இந்த கோபம் மரணத்துக்கு எதுவான பழி நம்ம விழாதபடிக்கு, எதிரிகளை சம்பாதிக்காதபடி, குடும்பத்தின் சந்தோஷத்தை இழந்து போகாதபடி நீ கவனமாயிருங்க. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கோபம் என்ற இந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கோபம் மாம்சத்தில் வரும், அதை பிசாசு பயன்படுத்துவான். சில மனுஷர்களை வேற கோபம், ஒரு சின்ன ஒரு வார்த்தை நாங்களே மறந்துடுவோம். சில ஞாபகம் வரும், ஞாபகம் கோபம், அந்த நினைக்க அந்த வார்த்தை நினைக்க கோபம் வந்து கொண்டே இருக்கும், எரிச்சல் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை விட்டு எடுத்து போயிடுங்க. ஏனால் கர்த்தராகிய தேவன் உன் சகோதரனுக்கு ஒரு பகை இருக்குமா இருந்தால் உன் சகோதரோட உப்புரவாகி வந்து பலி செலுத்த என்றார். ஏனால் காரணம் தெரியும், நான் கோபத்தோடு பகையோடு இருக்கிற தேவன் விரும்புகிற கடவுள் அல்ல. இன்றைக்கு நான் என்னோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனுபவிச்சு இந்த கோபத்தின் எத்தனை இழப்புகள், எத்தனையோ இன்றைக்கு நான் எத்தனை ஜனங்களை இழந்திருக்கிறேன், எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறேன், பல லட்சங்களை இழந்திருக்கிறேன். இன்றைக்கு அது வேணாம். முடிந்தலை விட்டுட்டு விலகி வாழுங்க. கர்த்தர் எங்களை எவ்வளவுக்கு நம்ம தாழ்த்துகிறோமோ, எவ்வளவு விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவு உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த கோபம் ஊழியத்தை இழந்து போகணும். கோபம் செழிப்பை கொண்டு வராது. எனவே பிரியமான தேவர்களே, இன்றைக்கு அது எங்களுடைய பலவீனம், கோபம் என்னுடைய பலவீனம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுமட்டும். என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உக்கிரமான கோபம் எங்களை விட்டு விலகணும். ஆண்டவரே, எரிச்சலான கோபங்களை எங்களை விட்டு விலகணும். ஆண்டவரே, கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம கட்டிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. ஆண்டவரே, இந்த கோபத்தின் நிமித்தம் அநேக சந்தோஷங்கள் இழந்திருக்கிறோம், அநேக சமாதானத்தை இழந்திருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறோம், அநேக தொழில் இழந்திருக்கிறோம், அநேக குடும்பங்கள் இழந்திருக்கிறோம், அநேக பிள்ளைகள் இழந்திருக்கிறோம், அநேக வளங்களை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த பலவீனங்களை விட்டு விலகும்படி நீங்கள் எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்கிறீர், உன் பலவீனத்தின் பலன் பூரணமாக இழங்குகின்ற வார்த்தையும் கர்த்தாவே, இந்த கோபம் பலவீனங்களை விட்டு விலகும்படியாய், ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகும்படியாய், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை விலகும்படியாய், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை விட்டு விலகும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கோபத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வராது. கர்த்தாவே, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அழித்து போடும், அதை எங்களை விட்டு விலக்கி போடும், எங்களை பலன் கொடும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இது எங்களை விட்டு விலக்கி போடுங்க கோபத்தை. கர்த்தர்களை நடத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கோபங்கள் செழிப்பை அழித்து போடும், சந்தோஷத்தை அழித்து போடும், நிம்மதி அழித்து போடும். இது என்னுடைய பலவீனம். இந்த பலவீனத்தில் வெளியில் வர உதவி செய்ய நல்ல ஆண்டவர் இருக்கார். அவதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்புங்கள், பிழைப்பீர்கள். God bless you.